கைஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வேற ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு உங்களை இம்பாக்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேச வச்சுச்சுன்னா இந்த ரீல்ஸோட சக்ஸஸாக நான் நினச்சிக்குவேன். அதை இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாலே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய 2 நர்ஸ் முன்னாடி ஒருத்தவங்க மொபைல் நோண்டிட்டே வராங்க, அவங்களுக்கு பின்னாடியே இன்னொருத்தவங்க மொபைல் நோண்டிட்டே வராங்க. இவங்க 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து தங்கி இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் தனித்தனியாக மொபைல் நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே என்னோட பழைய ஆஃபீஸ் அண்ட் பழைய கொலிக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. எங்களோட கையில எல்லாம் போனுக்கு பதிலா எங்க கூட க்ளோஸா இருக்கக்கூடிய கொலிக்ஸோட கழுத்து தான் வந்து எங்க கைக்குள்ள இருக்கும். அப்படி நாங்க எத்திக்கிட்டோம், மிதிச்சுக்கிட்டோம், விளையாண்டுக்கிட்டே தான் வந்து வேலைக்கு போவோம் அண்ட் வருவோம். சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் திங்க் பண்ணி பார்ப்போம். சின்ன வயசுல எனக்காவது ஃப்ரெண்டு வீட்டுல போய் கிரிக்கெட் விளையாட வாடான்னு சொல்லி கூப்பிட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா நமக்கே தெரியும் ஸ்கூல் லீவ் நாள்னா இந்த டைம் பசங்க எப்பவுமே கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸ்கூல் டைம்ல அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைம்ல கிரவுண்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போய் அசம்பிளும் ஆயிடுவோம். ஏரியால எப்பவுமே ஒரு 10 சித்தப்பா 10 மாமா நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணில் இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி நம்ம ஆளை பாக்குறதுக்கு நம்ம ஆளோட டியூஷன் எப்போ முடியுன்ற டைம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் முன்னாடியே நிற்போம். இன்னைக்கு அது ஸ்வைப் ரைட் அண்ட் ஸ்வைப் லெஃப்டா மாறிடுச்சு. அது போக நிறைய ஷிப் எல்லாம் வேற வந்திருக்குது. இது இந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி லோன்லி ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்கு நம்ம தினேஷ் வீட்டுக்கு போய் டே தினேஷ் அப்படின்னு கத்துற நிப்பாட்டிட்டு 10 நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை ரொம்ப பெருமையா டொக்குன்னு கீபேட் மொபைல்ல தட்ட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே தினேஷ் 10 டிஜிட் நம்பர் ஆயிட்டான். ஸோ என்னைக்கு நம்ம எல்லாருமே 10 டிஜிட் நம்பர் ஆனமோ அன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சா நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்லணும், இல்ல மெசேஜ்லயே சொல்லிருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் டெக்னாலஜிக்கு எதிரானவன்லாம் கிடையாது, டெக்னாலஜியை தப்பும் சொல்லல. டர்ஃபுக்கு போய் இந்த டைம் விளையாடணும் அப்படின்னா அந்த டர்ஃப்ல இருந்து நமக்கு ஒரு ஆப் கொடுக்கணும், அந்த ஆப் இந்த டயத்துக்கு நமக்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே நீயே இந்த விஷயத்த பூமர் மாதிரி ரீல்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னீங்கன்னா எஸ், இந்த ரீல்ஸை பார்த்தோன்னே நீங்க மிஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்படின்னா ஐ யூஸ் திஸ் டெக்னாலஜி இன் வெரி ரைட் வே. பட் ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த எமோஷனை தேடி போனீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் ஃபெயிலியர் தாங்க, ஒத்துக்கிறேன்.